கேரளால சினிமா துறையில பெண்களுக்கு எதிரா நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் தான் இப்போ இந்தியாவிலே பேசும் பொருளா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட பிரதிபலனா கேரள நடிகர் சங்கத்துல இருந்து முக்கிய நபர்களான மோகன்லால் போன்ற பலரும் பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஷால் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டே அப்போ இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் எல்லாருமே கேரளாவில் நடக்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கு விஷால் அவர்கள் எவனாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. உடனே அங்கேருந்த ஒருத்தர், ஸ்ரீரெட்டி கூட தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ, ஸ்ரீரெட்டி எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க பண்ண சேட்டைகளாக மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரெட்டி அவர்கள் ராகவா லாரன்ஸ், ஏஆர் முருகதாஸ், விஷால் போன்ற மேர்லலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் விஷால் கிட்டேயுமே ஸ்ரீரெட்டியை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்ரீரெட்டிக்கும் விஷாலுக்கும் இன்னுமே இது தொடர்பான வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸ்ரீரெட்டி அவர்களும் விஷாலுக்கு பதிலளிக்கிற விதமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில், ஹாய் மிஸ்டர் உமன் ரைசல், வெள்ளை முடி வச்ச அங்கிள், ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது யோசிச்சு பேசுங்க, வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு மீடியாவுக்கு முன்னாடி பேசும்போது எல்லா நல்ல மனுஷங்களுக்கும் தெரியும் நீ ஒரு ஃப்ராடு, உலகத்துக்கே தெரியுமே நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. ஸோ நீ ஒரு மரியாதை உள்ள மனுஷன்னு நீ ஏன் நினச்சிக்காத. ஆல்ரெடி நிறைய வாட்டி நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் உன் கூட இருந்த எல்லா கேர்ள்ஸும் விட்டுட்டு போயிட்டாங்க? உனக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆச்சு, அது ஏன் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு? இதுக்கெல்லாத்தையும் ஆன்சர் சொல்லு. ஒரு பொசிஷனில் இருக்கனா அதை காப்பாற்றிக்க பார்த்துக்கோ. கர்மா உன்னை பார்த்துட்டே தான் இருக்குது, உனக்கு அது எல்லாத்துக்கும் பதிலடி குடிக்கும் அப்படின்னும். ப்ளஸ் விஷால் அவர்கள் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டால் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொன்னது வச்சு ஸ்ரீரெட்டியும் அதுக்கு ரிமைண்டராக ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்கிட்ட நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குது, எது உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, நான் தான் சொல்கிறேனே, இப்போது மேலோட்டமாக இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ காலகாலமாக தமிழ் சினிமாவில் குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனால் நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் சுதாரிக்கணும். சுதாரித்து சூதானமாக ஒரு ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அவனை